மகாபிரியவாச்சர். ராமர் பிறந்த இடம் அயோத்தி என்று சொன்ன உடனே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஆஹா, நம்ம மாநிலத்தில் அப்போ ராமருக்குன்னு எதுவும் பிரத்யேகமான விஷயங்கள் எதுவுமே கிடையாதா? அப்போ அங்கே தான் இத்தனையும் இருக்கிறதா? ஏன்னா கிருஷ்ணன் சொன்னோன்னு மதுரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வட மாநிலத்துக்கு போயிடுது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் பொழுது இப்போ இது உத்தரப்பிரதேசத்தில் ஆயிடுது. அப்போ நமக்கு தமிழகத்துக்கு என்று ராமனுக்கும் என்ன நெருங்கிய தொடர்பு கிடையாதா அப்படின்னு நமக்கு ஒரு உள்ளத்தில் ஏக்கம் இருக்கும் இல்லையா? அந்த ஏக்கம் இருக்கவே வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னா, தமிழகம் அப்படின்னாலே ராமர் எத்தனை விஷயங்களை இங்கு செய்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அப்போ நம்மளும் பெருமையாக சொல்லிக்கலாம், ராமர் எங்கள் தமிழ்நாட்டுக்கும் வந்தார், இங்கேயும் எப்படியெல்லாம் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா, ராமர் பாலம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது தமிழகத்தில் இருக்குது. அடுத்தது, சீதையை மீட்க ராமனும் அவரது படைகளும் நீண்ட காலம் இங்கே தான் தங்கியிருந்திருக்காங்க. தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நூற்றுக்கணக்கான ஊர்களின் பெயர்களே ராமாயண சம்பவங்களை அடிப்படையாக கொண்டுதான் பெயரிடப்பட்டிருக்குமா. நம்ம அவ்வளவு கவனிச்சு பார்த்துருக்க மாட்டோம் இல்லையா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அரியலூர் மாவட்டம் அஸ்தினாபுரம் அப்படின்னு இன்னைக்கும் ஒரு ஊர் இருக்கான். அடுத்தது ராமர் ராவணனை சம்ஹாரம் செய்துவிட்டு பாவத்தை போக்க சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட இடம் நம்ம ராமேஸ்வரம் தாங்க. அடுத்தது, ராமர் வனவாசத்துல இருக்காரு. அப்போதானே அவருக்கு தெரியுது தந்தை இறந்து விட்டார் அப்படின்னு. அப்ப தந்தைக்கு முதல் தர்ப்பணம் கொடுக்கிறாரு இல்லையா, அந்த இடம், அந்த ஊர் எது அப்படின்னா தில தர்ப்பணபுரி அப்படின்னு சொல்றாங்க. சரி, ராமனுக்காக ஒரு பறவையே உயிரை கொடுத்தது இல்லையா? எந்த பறவை? ஜடாயு தன்னுடைய உயிரை தியாகம் செய்தது. அது புதைக்கப்பட்ட இடம் வைத்தீஸ்வரன் கோயில். அடுத்தது, ராமனோட குழந்தைகள்ங்க லவனும் குசனும், அவங்க தங்கி வளர்ந்த இடமும் தமிழகம்தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா, இவ்வளவு விஷயங்கள் நம்ம தமிழகத்தோட ராமரும் பின்னி பிணைந்து இருக்கிறார் அப்படிங்கிற பொழுது நாமும் பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம் இல்லையா? அயோத்தியில் பிறந்தாலும் இப்படியெல்லாம் தமிழகத்திலும் அவர் வந்திருக்கிறார், செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சென்று அந்த மண்ணில் நாமும் வசிக்கிறோம் என்று நாம் பெருமிதப்பட்டு கொள்ளலாம், ஆனந்தப்படலாம். அவர் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழவில்லை என்றாலும் இதோ அவர் இருந்த இடம் இன்னும் நமக்கு நினைவாகவே இருக்கிறது. அங்கு செல்லும் பொழுது அந்த நினைவுகளை, அந்த சம்பவங்களை ஒருமுறை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது ஏதோ அந்த ராமனே அங்கு வந்துவிட்டது போல், நாமும் அவருடன் சேர்ந்து இருப்பது போல் ஒரு உணர்ச்சி, ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் அல்லவா? மகாபிரியவாச்சர்.